முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் என்பது 2009 ஜூலை திங்கள் 23ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்கின்ற வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1,44,47,000 மேற்பட்டவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் வரை பிரீமியமாக இது செலுத்தப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் 849 ரூபாய் பிரீமியம் தொகை செலுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் ஆண்டு வருமானம் 72,000 இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதை உயர்த்தி ஏழை எளியவர்களும் நடுத்தர மக்களும் பெரிய அளவில் பயன்பட வேண்டும் என்கின்ற வகையில் 1,20,000 உயர்த்தினார்கள். அந்த வகையில் இதுவரை 1,44,00,000 பயனாளி குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் இந்த திட்டம் புதிய ஒப்பந்தங்களின் மூலம் தொடர்கிறது. அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதற்காக 5 ஆண்டுகளுக்கு 7,730 கோடி ரூபாய் செலவில் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஆண்டுதோறும் 1,546 கோடி ரூபாயை செலுத்தி வருகிறோம். அந்த வகையில் கடந்த ஆட்சி காலம் வரை இதன் மூலம் பயன்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் வெறும் 970 இருந்தது. அது தற்போது 1,829 உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் பிரீமியம் தொகை 699 இருந்தது. இப்போது 849 உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில் காப்புறுதி தொகை ஆண்டொன்றுக்கு 2 லட்சமாக இருந்தது. தற்போது 5 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் இதில் அளிக்கப்படுகிற சிகிச்சை முறைகளின் எண்ணிக்கை 1,450 இருந்தது. அது தற்போது 1,513 உயர்ந்திருக்கிறது. பிரத்யேக சிகிச்சை முறைகள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் என்கின்ற வகையில் கடந்த ஆட்சி காலத்தில் 2 மட்டுமே இருந்தது. குறிப்பாக இருதய மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு அது 8 வகையான உயர் அறுவை சிகிச்சைகளுக்கு இந்த காப்பீட்டு திட்டம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் மூலம் ஒவ்வொரு பயனாளிக்கும் 5 லட்சம் தொடங்கி 22 லட்சம் ரூபாய் வரை இது பயனளித்து வருகிறது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இதய மாற்று அறுவை சிகிச்சை, கணைய மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை என்று 8 வகையான அறுவை சிகிச்சைகள் இதன் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். அந்த வகையில் 22 லட்சம் ரூபாய் வரை இதற்காக இன்றைக்கு இந்த திட்டம் சேவையின் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு புதிய திட்டம் ஒன்றையும் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் என்பது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. அந்த திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு 500 இடங்கள் ஹாட்ஸ்பாட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிக அளவிலான விபத்துகள் நேர்கிற இடங்கள் 500. அதை ஒட்டி தமிழ்நாட்டில் 694 மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் 237லும் தனியார் மருத்துவமனைகள் 457லும் ஆக மொத்தம் 694 மருத்துவமனைகளில் விபத்து நேர்ந்த முதல் 48 மணி நேரத்திற்குள்
சிகிச்சைக்கு அழைத்து வருகப்படுகிற பயனாளிக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வந்தது. அது தற்போது இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவிப்பு 2 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டம் தொடங்கிய இந்த 2 ஆண்டு காலத்தில் மட்டும் இதுவரை 2,23,482 பேர் விபத்துகளில் சிக்கியவர்கள் அவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு உடனடியாக அரசாங்கத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் தந்து அந்த விபத்து சிகிச்சைகளை அரசு பொறுப்பேற்று விபத்துக்குள்ளானவர்களை விரைந்து அரசு மருத்துவமனைகளில் கண்டறிந்து சேர்த்தவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை தந்து இப்படி பல்வேறு வகைகளில் இந்த திட்டம் சீரிய வகையில் செயல்படுத்திக் கொண்டிருப்பதால் 2,23,482 உயிர்கள் விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக அரசின் சார்பில் இந்த செலவிடப்பட்டிருக்கிற தொகை 194 கோடியே 40 லட்சம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்பது இந்தியாவிலேயே இதை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே புதிய பயனாளர்களை தேர்வு செய்யும் பணியும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்து வருகிறது. ஒரு குடும்பத்தில் புதிதாக மணமானவர்கள் தனி குடும்பமாக செல்லுகிற போது அவர்களுக்கு தனி குடும்ப அட்டை தேவைப்படுகிறது. இந்த காப்புறுதி மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டை. எனவே பொதுமக்களே எளிதாக வந்து முகாம்களின் மூலம் இந்த காப்பீட்டு திட்டத்தில் உறுப்பினர்களாக சேருவதற்கு கலைஞர் நூற்றாண்டு முகாம்கள் என்கின்ற வகையில் 100 இடங்களில் நடத்தப்பட்டது. அப்படி 100 இடங்களில் நடத்தப்பட்டு பல்வேறு வகைகளில் மக்களுக்கு அது பயன்பாட்டில் இருந்தது. ஒரே நாளில் நடத்தப்பட்ட அந்த 100 முகாம்களை பொறுத்தவரை 99,935 பேர் சற்றேறக்குறைய 1 லட்சம் பயனாளிகள் அந்த ஒரு நாள் முகாமின் மூலம் பயன்பெற்றார்கள். அந்த வகையில் சென்னையில் மட்டுமே 9,796 புதிய குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி இணைந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சைதாப்பேட்டையை பொறுத்தவரை இங்கேயும் இன்னொரு மடுவின்கரை பகுதியிலே இன்னொரு திருமண மண்டபத்திலேயும் இந்த அட்டைகள் வழங்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக இன்றைக்கு இந்த திட்டத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்திருப்பவருடைய எண்ணிக்கை 10,01,592 பேர். 33 மாத காலத்தில் இந்த திட்டத்தில் 10,01,592 பேர் புதிய பயனாளர்களாக சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திட்டம் பொதுமக்களிடையே மிக விரிவாக கொண்டு செல்லுகிற வகையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடத்த போகிறோம். இப்போ தேர்தல் அறிவிப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவித்தவுடன் நடத்துவது என்பது கடினம். முடிந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்னாலேயே நடத்தலாமா என்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் இது இந்த ஒரு நாள் நடத்திய முகாமில் 1 லட்சம் அட்டைகள் பதிவாகி இருக்கிறது. இந்த 1 லட்சம் குடும்பங்களுக்கும் இந்த அட்டையை எடுத்து போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராசஸ், இது ஒரு லாங் ப்ராசஸ். இதெல்லாம் சேர்த்துட்டாதான் அடுத்த இதுக்கு போகலாம், இல்லைன்னா அட்டைகள் தேங்கிடும். இந்த இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறவங்களுக்கு இந்த 1 லட்சம் பேருக்கு எடுத்து போய் சேர்த்துட்டு அடுத்த தேதி எப்போ வச்சுக்கிறதுங்கிறது பின்னாடி முடிவு எடுக்கப்படும். இல்லை, இப்போ இதில் 1000 விளக்கு தொகுதியில் ஒரு இடத்துல வச்சுருக்கிறோம், சைதாப்பேட்டையில் ஒரு இடத்துல வச்சுருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் இருக்குது. இன்னும் எங்கேயாவது அதுக்கான அந்த இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நெருக்கடி இருக்குது, நிறைய கூடுதலாக கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மாவட்டத்திலே 2 இடங்கள் 3 இடங்கள் கூட பிரித்து வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அறிவுரைகளை பொறுத்து அவர்களுடைய தேவையை பொறுத்து அது விரிவுபடுத்தப்படும்.
இதில் இப்போ மிக விரைவில் இன்னும் மார்ச்சே தொடங்கலை. மார்ச் 15க்கு பிறகு எந்த மாதிரியான உணவு முறைகள் நல்லது, எந்த மாதிரியான திரவ உணவுகளை உட்கொள்வது நல்லது, எந்த நேரத்தில் ஒவ்வொரு வருஷமும் அதை பண்ணின்னு இருக்கிறோம். தேவையற்ற நிலைகளில் குழந்தைகளோ வயதானவர்களோ வெயிலில் சுற்றி திரிய வேண்டாம் என்கின்ற அந்த அறிவிப்புகள் எல்லாம் மிக விரைவில் ஒரு முகாம் மூலமாக நடத்தப்படும். அது ஒரு மார்ச் 15க்கு அப்புறமா நடத்தப்படும். என்னம்மா? இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சொன்னவங்கள தான் தேட வேண்டியதா இருக்கு.